இன்றைக்கி நம்ம சீஸ் இட்லி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டான ஒரு இட்லி. இது ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சட்னியோட, சாம்பாரோட எல்லாம் எந்த குழம்புனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் நார்மலான தோசை மாவு, சீஸ் 1 கப், துருவன சீஸ், நான் அதில் செடார் சீஸ் எடுத்துருக்கேன், மல்லி இலை 1 டீஸ்பூன், வத்தல் தூள். ஃபஸ்ட்டு துருவன சீஸோட நம்ம வத்தல் தூள், மல்லி இலை சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மோசராலா சீஸ்லேயும் ட்ரை பண்ணலாம். ஆனால் மோசராலா சீஸ் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ அது வந்து இந்த இட்லிக்குள்ளே எப்படி இருக்கும் தெரில. ஸோ இது செடார் சீஸில் செஞ்சிங்கன்னா இது வந்து நல்லா அந்த சீஸ் வந்து அப்படி மெல்ட் ஆகாமல் இட்லிக்குள்ளே இருக்கிறதுனால, ஸ்டஃப்பாகி இருக்கிறதுனால அது சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இட்லி பிளேட் எடுத்துகிட்டு நம்ம எண்ணெய் தடவி வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு இட்லி மாவை ஊற்றிட்டு அந்த சீஸை வந்து நம்ம நல்லா ஒரு சின்ன உருண்டையை உருட்டி அதை நடுவில் வச்சுட்டு திருப்பி மேலே கொஞ்சம் இட்லி மாவு ஊற்றிடலாம். அது மாதிரி நம்ம எல்லா இட்லிக்குமே செஞ்சிடலாம். இந்த மாதிரி இருக்கிறனால நம்ம பாதி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அந்த நடுவில் அந்த சீஸெல்லாம் வந்து ஸ்டஃப்பாகி இருக்கிறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு. இது அப்படி வச்சுட்டு நார்மலாக நம்ம இட்லி அவிக்கிற மாதிரியே நம்ம இட்லி குக்கரில் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். அப்போ இந்த இட்லி ரெடி ஆகிடும். சட்னியோட எல்லாம் எந்த குழம்போடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு சுவையான சீஸ் இட்லி ரெடி. இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.